டிராபிக் ஜாம் வேற. சித்தார்த் சுயநிலைக்கு வாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பத்தை நீங்க அழிக்க பாக்குறீங்களா? நாங்க எல்லாரும் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இப்ப அந்த ராய் பகதூர் மாயாவோட நாகமணியெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க நீங்க யாரோட உயிரை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ உங்க மனைவி சித்தார்த், உங்களோட சரி பாதி. சீமா சொல்றது சரிதான் சித்தார்த். நீ உன் குடும்பத்தோட எதிரிகளுக்கு துணை போய் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க சித்தார்த். சித்தார்த் கண்ணா, நீ ஏன்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சீமாவை சீக்கிரமா போக விட. என்னால சீமாவை போக விட முடியாது. சித்தார்த், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. ரோகிணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால உன்னால எதையும் சாதிக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பேரு சித்தார்த் இல்ல, நான் ஆரியன். ராய் பகதூர் ராஜ்வீர் சிங்கோட அடிமை. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அவருக்கு எதிரா ஏதாவது பண்ணீங்கன்னா நான் அவங்களோட உயிரை எடுத்துருவேன். இல்ல, அம்மா தாயி, சித்தார்த் இப்ப பெரிய தப்பு பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ரோகிணியை நீங்க தான் காப்பாத்தணும். காப்பாத்துங்க தாயே. அம்மா தாயே, இது வரைக்கும் நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்க குடும்பத்தோட எதிரிங்க கிட்ட போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த ராஜ்வீர் எங்க பையனையே எங்களுக்கு எதிரா நிக்க வச்சுட்டான். நான் சொல்ல வர்றது என்னன்னா, எங்களால அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, அவன் கூட போராடவும் முடியாது. எங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு தாம்மா தாயே. காப்பாத்துங்கம்மா. கண்ண பாருங்க, நல்லா பாருங்க.